ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 14ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். திருமண பேச்சை ஆரம்பித்ததும் சித்தார்த் தன்னையும் மறந்து சிரிக்க ஆரம்பித்தான். அதை கவனித்த லக்ஷ்மி அவனை சீண்டி பார்க்க எண்ணினார். பரவாயில்லைங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அவளுக்கு நெக்ஸ்ட் வீக் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொன்னதும், ஏம்மா, கல்யாணம் பண்ணிட்டு கூட எக்ஸாம் எழுதலாம் என்று சொன்ன தன் மகனை பார்த்து சிரிக்க தொடங்கினார். ஷாம் தன் அண்ணனிடம், டே அண்ணா, அவங்க உன்னை வேணும்னு கிண்டல் பண்ணுறாங்க. நீ கொஞ்சம் உன் ஃபீலிங்ஸை எல்லாம் வெளியே காட்டாம அமைதியாக அவங்க சொல்கிற மாதிரி கேளு என்று சொல்லி அவனை கட்டுப்படுத்தினான். அதை கேட்டுக்கொண்டு சித்தார்த் தன் அம்மாவிடம், சரிம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் என்று சற்று கவலையாக அவர்களிடம் கூறினான். அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு தங்கள் அறைக்கு சென்று படுத்தனர். சித்தார்த் ஹாலில் உள்ள சோஃபாவில் படுத்திருந்தான். அதை கவனித்த லக்ஷ்மி, என்னடா ரூமுக்கு போகாம இங்கே படுத்துட்டு இருக்க? ஒழுங்கா ரூமுக்கு போய் படு. நாங்கள் போனதுக்கப்புறம் சோஃபியா ரூமுக்கு போனேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதியாயிரு என்று அவனை கேலி செய்து கொண்டிருந்தார். ஐயோ அம்மா, அதெல்லாம் இல்லை. அவள் இப்போ இருக்க நிலைமையில என்ன பேசிட்டு இருக்கீங்க? நைட்டு எந்திரிச்சு என்னை தேடுனா என்ன பண்ணுறது? அதான் சும்மா இங்கே படுத்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நான் மேலே போய் படுத்துக்கிறேன் என்று அவர்களுக்கு பதில் சொன்னான். சிறிது நேரத்திற்கு பின் சித்தார்த் அந்த ஹாலில் உள்ள சோஃபாவில் தூங்கி போனான். சமையல் அறையில் இருந்து வந்த சத்தத்தில் கண் விழித்து பார்த்த சித்தார்த், சோஃபி, என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி குடிக்கலான்னு வந்த சித். தூங்கலையாடி நீ? இல்லை, தூக்கம் வர மாட்டேங்குது. என்னாச்சு சோஃபி? டைம் 3 தான் ஆகுது. இல்லை சீனியர், பக்கத்தில் யாரும் இல்லை. அங்கே வீட்டில் எப்போவும் அண்ணா பசங்க கூட தான் தூங்குவேன். தனியாக தூக்கம் வர மாட்டேங்குது. சரி வா, இங்கே என் மடியில் படுத்துக்கோ என்று சொல்லி அவளை மடியில் படுக்க வைத்து கொண்டான். இன்னும் வீட்டில் நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? அவள் பேசாமல் மௌனமாக இருந்தாள். சரி சோஃபி, இப்போ தூங்கு, மார்னிங் பேசிக்கலாம் என்று சொல்லி அவள் தலைமுடியை வருடி விட்டு கொண்டிருந்தான். மறுநாள் காலை 6:30 மணி. லக்ஷ்மி குளித்துவிட்டு தன் அறையிலிருந்து வெளியே வந்தார். சித்தார்த் உட்கார்ந்தபடியே தூங்குவதையும் சோஃபியா அவன் மடி மேல் தலை வைத்து தூங்குவதையும் பார்த்தார். மெதுவாக சித்தார்த் தோலை தட்டி, என்னாச்சு சித், ஏன் சோஃபாலேயே தூங்கிட்டு இருக்க? இல்லைம்மா, இவ தனியாக தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அதான் எங்கள் மடியில் படுக்க வச்சுக்கிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூங்கினா. நீங்கள் அந்த டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. சோஃபியாவை உள்ள பெட்டில் படுக்க வச்சுட்டு நான் கொஞ்சம் ஐஷு கூட வெளியில் போயிட்டு சோஃபியாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். லக்ஷ்மி சோஃபியா தங்கியிருந்த அறை கதவை திறந்தார். சித்தார்த் சோஃபியாவை தன் கைகளுக்குள் அள்ளிக்கொண்டு அவளை அந்த பெட்டில் படுக்க வைத்துவிட்டு அறைக்கதவை மெதுவாக சாத்திவிட்டு வெளியே வந்தனர் இருவரும். சித்தார்த் மேலே சென்று அவன் அறையில் குளித்துவிட்டு மீண்டும் சோஃபியாவின் அறைக்கு வந்தான். அவளுக்கு பேஸ்ட், பிரஷ் மற்றும் சோப்பை அங்கு வைத்துவிட்டு வெளியே வந்து தன் அம்மாவிடம், அம்மா, நீங்கள் இப்போ அவளை எழுப்பாதீங்க, நல்லா தூங்கட்டும். அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் எப்படியும் வந்துடுவேன். இன்கேஸ் நான் வரதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டா அவளுக்கு டிஃபன் கொடுங்க என்று எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு ஷாமிடம் சென்று, ஷாம், அவள் அம்மா கிட்ட அவ்வளோ ஃப்ரீயாக இருப்பாளான்னு எனக்கு தெரியல. நீ கொஞ்சம் பார்த்துட்டே இரு. அவள் எந்திரிச்சிட்டா அவள் கூடவே இரு என்று அவனிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். காலை 9 மணிக்கு மேல் தூக்கத்திலிருந்து கண் விழித்த சோஃபியா எழுந்து பாத்ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். அவளை கண்டதும் ஷாம், ஹாய் அண்ணி, குட் மார்னிங் என்று கூறி புன்னகைத்தான். பதிலுக்கு அவனை பார்த்து புன்னகைத்து அவன் அருகில் சென்று அமர்ந்தாள். எங்க சாம், வீட்டில் யாரும் இல்லையா? அங்கிள் ஆண்டி எங்கே போயிருக்காங்க? சித் எங்க ரூமில் இருக்காரா என்று அவனிடம் கேட்டாள். அம்மாவும் அப்பாவும் ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க. அண்ணன் வெளியே போயிருக்கான் ஐஷு அக்கா கூட அண்ணி என்று அவளுக்கு பதில் சொல்லிவிட்டு, சரி வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங், 2 பேரும் சாப்பிடலாம் என்று சோஃபியாவை அழைத்து கொண்டு டைனிங் டேபிளில் உட்கார்ந்து இருவரும் சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். அப்போது முதலில் கிருஷ்ணனும் லக்ஷ்மியும் வந்தனர்.
லக்ஷ்மி சோஃபியாவை பார்த்து, நல்லா தூங்குனியா சோஃபியா? புது இடம், சரியா தூக்கம் வந்திருக்காது வேற என்று கேட்க, இல்லை ஆண்டி, நல்லா தான் தூங்கினேன் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ஐஷுவுடன் சித்தார்த் உள்ளே வந்தான். சித்தார்த் சோஃபியாவை பார்த்து புன்னகைத்தபடியே அவள் அருகில் வந்து அமர்ந்தான். நீயும் உட்கார் ஐஷு, சாப்பிடலாம் என்று சொல்லி அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். சித்தார்த் சோஃபியாவிடம், எப்போ எந்திரிச்சடி? இப்பதான் சித். நீங்க எங்க போனீங்க என்கிட்ட சொல்லாமா? ஹலோ மேடம், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. உனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன்டி. சாப்பிட்டு குளிச்சுட்டு கிளம்பு, வெளியே போகலாம். இதெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ என் கூட வந்தால் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கலாம். எதுக்கு இப்போது இவ்வளோ சீனியர்? ஏய், இனிமே நீ என் கூட தான் இருக்க போகிற, மறந்துட்டியா என்ன என்று சொல்லி அவளை பார்த்து தன் புருவத்தை உயர்த்தினான். அப்போது அர்ஜுன் தன் அம்மா அப்பாவுடன் உள்ளே வந்தான். அவர்களை பார்த்து லக்ஷ்மி, வாங்கண்ணா வாங்கண்ணி என்று உள்ளே அழைத்தார். சித்தார்த் அர்ஜுனிடம், என்னடா சர்ப்ரைஸ், அங்கிள் ஆண்டி எல்லாம் வந்திருக்காங்க. டேய், ஆண்டி தான் ஃபோன் பண்ணி உங்கள் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுல, அதான் அதை பற்றி பேசணுன்னு வர சொன்னாங்க. அர்ஜுன் அம்மா ஐஷுவை பார்த்து, ஐஷு நீயும் இங்கே தான் இருக்கியா என்று கேட்க, ஐஷு அவர்களை பார்த்து புன்னகைத்தாள். அர்ஜுன் அம்மா சோஃபியாவிடம் வந்து, நேற்று நைட்டு ஃபுல்லாக அர்ஜுன் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தான். நீ எதுவும் கவலைப்படாதம்மா, நாங்கள் எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் என்று அவளை பார்த்து கூறினார். சோஃபியா சித்தார்த்தின் காதரிக்கே, என்ன சித், கல்யாணம் எல்லாம் சொல்கிறாங்க என்று கேட்க, என்னடி வேணாமா? சித்தார்த் தன் அப்பாவை பார்த்து, என்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க டாடி என்று கேட்க, லக்ஷ்மி அதற்குள் அடுத்த மாதம் கடைசியில் என்று அவனிடம் விளையாடினார். அம்மா, நான் கேலண்டரில் செக் பண்ணேன், இந்த வெனஸ்டே ஒரு டேட் இருந்துச்சு என்று அவர்களுக்கு பதில் சொல்ல லக்ஷ்மி அவன் காதை பிடித்து திருகினார். டே, அப்போ எல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுட்டு தான் நீ காலையிலேருந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கியா? என்னங்க, நான் சொன்னல இவன் வெயிட் பண்ண மாட்டான்னு. கொஞ்சம் லேட் பண்ணால் கூட சோஃபியாவை எங்கேயாவது கூட்டிகிட்டு ஓடிடுவான் பாருங்க என்று சொல்லி அனைவரும் அங்கு சிரித்து கொண்டே இருந்தனர். சோஃபியா சித்தார்த்திடம், என்ன இன்னும் 3 டேஸில் மேரேஜா? ஆமாம் சோஃபி, 2 டேஸ் தாண்டி, 3rd டே மார்னிங் மேரேஜ் முடிஞ்சிருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் மேரேஜ் பர்ச்சேஸ் அதெல்லாம் தெரியாது, சீக்கிரம் டைம் போயிடும்டி. சரி, விளையாடிட்டு இருக்கீங்களா? ஏய், நமக்கு கல்யாணம் ஆக போதுன்னு எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு தெரியுமா? என்னாச்சு சோஃபி, உனக்கு இதில் சந்தோஷம் இல்லையாடி? சோஃபியாவின் முகத்தில் இருந்த வெட்கமும் அவள் உதட்டில் இருந்த சிறிய சிரிப்பும் அவள் சம்மதத்தை அவனுக்கு உணர்த்தியது. அர்ஜுனின் அம்மா சித்தார்த்திடம், சோஃபியாவுக்கு அம்மா அப்பாவா நாங்கள் இருந்து உங்களுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். அர்ஜுன் எங்களுக்கு ஒரே பையன், இப்போ சோஃபியா எங்களுக்கு இன்னொரு பொண்ணு என்று சொல்லிக்கொண்டு அங்கே பேசிக்கொண்டே இருந்தனர். இதற்கிடையில் கிருஷ்ணன் தன் தங்கையை அழைத்து சித்தார்த்தின் திருமணத்தை பற்றி தெரிவித்தார். லக்ஷ்மி தன் அக்காவிற்கு ஃபோன் செய்து திருமணத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தார். சித்தார்த் தன் தந்தையிடம், டாடி, ரொம்ப முக்கியமான உங்கள் பார்ட்னர்ஸை மட்டும் இன்வைட் பண்ணுங்க, ரொம்ப கிராண்டாக வேண்டாம், வீட்டில் சிம்பிளாக பண்ணிக்கலாம் என்று திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. சோஃபியா அங்கு நடப்பதை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். சித்தார்த் அவளிடம், போ சோஃபி, போய் குளிச்சுட்டு கிளம்பு, வெளியே போகணும், இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பேலன்ஸ் இருக்கு. சோஃபியா அவள் தங்கியிருந்த அறைக்கு செல்ல சித்தார்த் அவன் வாங்கி வந்த பொருட்களை அந்த அறையில் வைப்பதற்காக அவள் பின்னாடியே சென்றான். சோஃபியா சித்தார்த்தை பார்த்து, எல்லாமே நீங்களே செலக்ட் பண்ணீங்களா? ஆமாண்டி, ட்ரெஸ் எல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணேன், ஆயுஷு உன்னோட மற்ற ஐட்டத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணான் என்று அவன் சொல்லி முடிக்கும் முன், புரியுது சேத், சைஸ் எல்லாம் கரெக்டாக தாண்டி இருக்கும், நீ போட்டு பார்த்துட்டு சொல்லு, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். சோஃபியா வெட்கப்பட்டு கொண்டு, நீங்கள் வெளியே போங்க, நான் குளிச்சுட்டு வரேன் என்று அவனை அந்த அறையிலிருந்து தள்ளிவிட்டு சற்று நேரத்தில் தயாராகி வெளியே வந்தாள். லக்ஷ்மி, கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனின் அம்மா அப்பா திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்க சித்தார்த், சோஃபியா, ஐஷு, அர்ஜுன் கிளம்பி ஷாப்பிங் செய்வதற்காக காரில் சென்று கொண்டிருந்தனர்.
சித்தார்த் சோஃபியாவிற்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தேர்வு செய்து அவளுக்கு வாங்கி கொடுத்து கொண்டிருந்தான். அன்று முழுவதும் சோஃபியாவிற்கு சித்தார்த் புதுவிதமாக தெரிந்தான். அவன் முகத்தில் நிறைந்திருந்த மகிழ்ச்சியும் அவனின் உற்சாகமும் அவனை வேறு ஒருவனாக அவளுக்கு காட்டியது. தனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் தன்னவனை காதலோடு பார்த்து கொண்டிருந்தாள். சீனியர், போதும், காலையிலேயே அவ்வளோ வாங்கிட்டு வந்தீங்க, இப்போ மறுபடியும் இவ்வளோ வாங்கி தந்திருக்கீங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம பர்ச்சேஸே பண்ண வர மாட்டோமா என்ன? அதெல்லாம் வருவோண்டி, உனக்கு எல்லாமே க்யூட்டாக இருக்கு, அதான். போதும் சீனியர், வேற ஏதாவது வேணும்னா நானே உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு டயர்டாக இருக்கு, வீட்டுக்கு போகலாமா? சோஃபி, இனிமே நீ வீட்டுக்கு போகலான்னு சொன்னா எனக்கு கவலையாகவே இருக்காதடி. இனி எப்பவும் என் கூட தான் வருவ வீட்டுக்கு நீ, என்று அவளை பார்த்து காதலோடு கூறினான். திரும்பி வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருக்கும் போது சித்தார்த் சோஃபியாவின் தோலை உரசியபடி, என்ன கல்யாண பொண்ணு முகத்துல சந்தோஷமே இல்லை? என்னாச்சுடி உனக்கு? வீட்டு ஞாபகமா இருக்கா? கிறிஸ்டின் வெட்டிங் பண்ணணும்னா கூட சொல்லுடி, அரேஞ்ச் பண்ணுறேன்னா. சீனியர், நமக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி நான் ஏற்கனவே நிறைய தடவை யோசிச்சு பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் நமக்கு ஹிந்து முறைப்படி கல்யாணம் ஆகிற மாதிரி தான் கனவு கண்டிருக்கேன். நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து செய்யும்போது உங்கள் மேலே இருக்க லவ் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. அதான் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கேன். இப்போ உண்மையாகவே எங்கள் வீட்டு நினைப்பு எனக்கு இல்லை. உங்களோட இந்த லவ்னால எனக்கு இப்போ மூச்சு முட்டுது என்று சொல்லி அவனை அணைத்து கொண்டாள். இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஐஷுவும் அர்ஜுனும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். மாலை 6 மணிக்கு மேல் வீட்டிற்கு வந்த அனைவரும் வீட்டில் ஏற்கனவே லக்ஷ்மியின் அக்கா வந்திருந்தார். சோஃபியாவிடம் சித்தார்த், சோஃபி, இவங்க பெரியம்மா, அம்மாவோட சிஸ்டர். சோஃபியா அவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாள். அப்புறம் இது என்னோட அக்கா ஆஷா, இது அவங்க பொண்ணு இதழ், பாப்பாக்கு 1 வயசு தான் ஆகுதுடி என்று அறிமுகம் செய்து வைத்தான். தன் அக்காவிடம், மாமா வரலையா அக்கா? அவர் கல்யாணத்துக்கு வந்துடுவாருடா. சோஃபியாவை பார்த்த அனைவரும் அவள் அழகை பற்றியும் இருவரின் ஜோடி பொருத்தத்தை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தனர். சோஃபியா தன் கவலைகளை மறந்து சற்று சிரிக்க ஆரம்பித்தாள். அப்போது அங்கு உள்ள அமைதியை கலைக்கும் விதமாக கிருஷ்ணனின் தங்கை அவள் மகளுடன் வந்து கிருஷ்ணன் மற்றும் லக்ஷ்மியிடம் சண்டையிட்டார். அண்ணா, என் பொண்ணு பிறந்ததுமே இவளுக்கும் சித்தார்த்துக்கும் தானே சின்னதுலேயே முடிவு பண்ணி வச்சது. இப்போ என்ன வேற ஏதோ ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஃபோன் பண்ணி சொல்றீங்க? என் பொண்ணு மாயா சின்ன வயசுல இருந்தே அவன் மேலே ஆசை வச்சுட்டா. இப்போ என் பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சித்தார்த் அவரிடம், அத்தை, நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்பயாவது உங்ககிட்ட சொன்னனா? நீங்களா ஏதாவது முடிவு பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ணட்டும்? அப்போ அவள் ஒரு லீவுக்கும் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீ ஏன் அவகிட்ட பேசுன? நான் என்ன பேசுனேன் அவகிட்ட? நல்லா இருக்கியா, எக்ஸாம் எப்படி பண்ண, சாப்பிடு, இந்த மாதிரி நார்மலாக தான் பேசியிருக்கேன். மாயா, நான் எப்பயாவது உங்ககிட்ட உனக்கு ஆசை கொடுக்குற மாதிரி பேசினேனா என்ன என்று சித்தார்த் அவளை பார்த்து கோபமாக கேட்டான். அவள் இல்லை என்று தலையசைத்தாள். ஆனால் மாமா, நான் உங்கள் மேலே ஆசை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? இங்கே பாரு மாயா, நீ என்னை எப்படி பார்த்தேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு உன் மேலே அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. கிருஷ்ணனின் தங்கை அங்கு சிறிது நேரம் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். இவை அனைத்தையும் பேசாமல் பார்த்து கொண்டிருந்த சோஃபியா அவளுடைய அறைக்கு சென்று விட்டாள். சித்தார்த் அர்ஜுனிடம், என்னடா மச்சான், காலையிலிருந்து இப்போதான் கொஞ்சமாவது சிரிச்சா, அதுக்குள்ளே என் அத்தை வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு கிளம்பி போயிடுச்சு. இப்படி ஒரு தடவையும் அவளை போய் சமாதானம் பண்ண என்னவோ ஒரு மாதிரி இருக்குடா. டேய் மச்சான், இதில் உன் மேலே எந்த தப்பும் இல்லை. சோஃபியாவே இங்கே நடந்ததை வச்சு எல்லாமே புரிஞ்சிருப்பா. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளை போய் பார்த்து பேசு. நாங்கள் கிளம்புறோம். அர்ஜுன், நாளைக்கு புடவையும் தாலியும் வாங்கணும். அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்துடு என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தான். சித்தார்த் சோஃபியாவின் அறைக்கு சென்றான். பாத்ரூமில் அவள் குளித்து கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. பேசாமல் அவன் கட்டிலில் அமைதியாக படுத்திருந்தான். குளித்து முடித்து சோஃபியா சித்தார்த் வாங்கி தந்திருந்த நைட் ட்ரெஸ் ஒன்றை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். சித்தார்த் அவளை பார்த்து,
இங்க வா என்று கண்ணசைவிலேயே அவளை அழைத்தான். அவன் அருகில் சென்று அமர்ந்தவளை இழுத்து தன் மார்பின் மீது சாய்த்து அணைத்து கொண்டான். அவளின் கண்ணீர் அவன் நெஞ்சில் பட்டது. சோஃபி, எதுக்குடி இப்போ அழற? என்னால் உங்கள் லைஃப் நிறைய காம்ப்ளிகேட் ஆகிடுச்சுன்னு எனக்கு தோணுது. அங்கிள் ஆண்டிக்கு உங்கள் மேரேஜை நல்லா பெருசாக பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருந்திருக்கும். ஆனால் இப்படி அவசர அவசரமாக நடக்குது. இப்போ என்னால் உங்கள் ஃபேமிலியில் இவ்வளோ பிரச்சனை. நான் தேவையில்லாமல் உங்கள் லைஃப்குள்ளே வந்து நிறைய பிரச்சனை தரேன் இல்லை சார்? பேசிட்டியா இல்லை வேறு ஏதாவது இருக்காடி? எனக்காக உன் மொத்த ஃபேமிலியும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தியே, அது எதுக்கு? என் அம்மா அப்பாவுக்கு நல்லா தெரியும் நான் உன் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன்னு. அதான் அவங்களும் நம்ம கல்யாணத்தில் ஒரு விஷயத்தையும் சந்தோஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க. உன்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், நீ என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு. இந்த மாதிரி தேவையில்லாமல் யோசிக்காத சோஃபி. இவ்வளோ லவ் இருக்க நம்ம லைஃப்பில் இந்த அளவுக்கு கூட பிரச்சனை இல்லாமல் கல்யாணம் நடந்துடுமா என்ன? நம்ம லவ் முன்னாடி இதெல்லாம் ரொம்ப கம்மிடி. எதுவும் பேசாமல் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு சோஃபி, எல்லாம் சரியாயிடும். சோஃபியா அவன் நெஞ்சில் முத்தம் பதித்தாள். சோஃபி, சொல்லுங்க சீனியர். இந்த நைட் ட்ரெஸ்ஸில் ரொம்ப ஹாட்டாக இருக்கடி. கண்டிப்பாக 2 days வெயிட் பண்ணணுமா? சின்னதாக ஒரு தப்பு பண்ணலாமா? காலையிலேருந்து வெளியே போயிட்டு வந்தது, உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குடி. ஸோ டயர்டெல்லாம் போகிற மாதிரி சின்னதாக குட்டியாக ஒரு ரொமான்ஸ் ப்ளீஸ் சோஃபி என்று சொல்லி அவளை தன் நெஞ்சின் மீது இருந்து திருப்பி கட்டிலில் சாய்த்து அவள் கண்களை நோக்கினான். சித்தார்த்தின் கன்னத்தில் தன் கை வைத்து சோஃபியாவும் காதலோடு அவன் கண்களை பார்த்து கொண்டிருந்தாள். சித்தார்த் அவன் இதழ்களால் சோஃபியாவின் முகத்தில் முத்தங்களை பதித்து கொண்டிருந்தான். அவனது முத்தம் அவளது முகத்தை தாண்டி கழுத்துக்கு சென்றது. நீண்ட நேரம் கழுத்தில் முத்தங்களை பதித்து கொண்டிருந்தான். அவனது கை இப்போது அவளது நைட் ட்ரெஸ்ஸின் சட்டை பட்டன்களை கழற்ற சென்றது. சோஃபியா அவன் கைகளை பிடித்து கொண்டாள். சித்தார்த் சோஃபியாவை பார்த்து, இன்னும் 2 நாள் தான், அப்புறம் நீயே தடுத்தாலும் இவ்வளோ அமைதியாக நான் இருக்க மாட்டேன்டி. எல்லாத்துக்கும் ரெடியாக இரு சோஃபி என்று மெதுவாக அவள் காதருகே சொல்லி குட்டி முத்தம் வைத்தான் அவள் காதினில். இன்னைக்கு இது போதும், யாராவது வந்து கதவு தட்டுறதுக்குள்ள நானே வெளியே போயிடுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் இதழில் அழுத்தமான ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு வெளியே சென்றான். சோஃபியா கட்டிலில் மூச்சு வாங்கியபடியே அவன் சற்று நேரத்திற்கு முன் செய்த செல்ல இம்சைகளை நினைத்து கொண்டு படுத்திருந்தாள். இரவு 9 மணிக்கு மேல் அனைவரும் சாப்பிட அமர்ந்தனர். லக்ஷ்மி சோஃபியாவிடம், சோஃபி, நாளைக்கு கல்யாணத்துக்கு புடவையும் தாலியும் உனக்கு வாங்கணும். காலையில் 8 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பணும். நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள இதெல்லாம் வாங்கிடணுமா? சீக்கிரமாக கிளம்பிடு சரியா என்று அவளிடம் சொன்னார். சாப்பிட்டு முடித்து அனைவரும் தூங்க சென்றனர். சித்தார்த் தன் அக்காவிடம், அக்கா, பாப்பாவும் நீயும் அவ கூட இன்னைக்கு படுத்துக்கோங்க, தனியாக அவளுக்கு தூக்கம் வராது என்று சொல்லி தன் அக்காவை சோஃபியாவுடன் தூங்க ஏற்பாடு செய்தான். மறுநாள் காலை அனைவரும் சீக்கிரமாக கிளம்பி முதலில் திருமங்கல்யத்திற்கான பொன்காசுகளை வாங்க சென்றனர். அதை கவனித்த சோஃபியா, சித், என்ன ஆண்டி காயின்ஸாக வாங்குறாங்க? ஆமாண்டி, இப்படி வாங்கி தான் நம்ம அதை உருக்கி தாலி செஞ்சுப்போம். அதெல்லாம் டைமுக்கு அப்பா கரெக்டாக பண்ணிடுவார் என்று அவளுடன் பேசி கொண்டிருந்தான். அடுத்ததாக முகூர்த்த பட்டினை தேர்வு செய்து கொண்டிருந்தனர். அப்போது சித்தார்த், அம்மா, பிங்க் இல்லைனா மெரூன், இந்த 2 கலரில் மட்டும் பாருங்க, கோல்டன் பார்டர் இருக்கணும் என்று சொல்ல அனைவரும் அவனை பார்த்து சிரித்தனர். டே, அதெல்லாம் சோஃபியா பார்க்கட்டும்டா. அம்மா, ஆல்ரெடி நாங்கள் இதை பற்றி நிறைய தடவை ஃபோனில் பேசியிருக்கோம், அதான் சொல்கிறேன் என்று சொன்னதும் ஆஷா தன் தம்பியை பார்த்து, சித், நீயாடா இது, எவ்வளோ மாறிட்டான் சித்தி இவன் என்று அவனை கேலி செய்தார். அடுத்ததாக சித்தார்த்திற்கு பட்டு வேஷ்டி சட்டை எடுக்கப்பட்டது. தங்களுக்கான உடைகளை தேர்வு செய்த பிறகு மதியமே சித்தார்த்தும் சோஃபியாவும் அவர்களிடமிருந்து நழுவிக்கொண்டு ஐஷு அர்ஜுனுடன் வெளியே சென்றனர். சோஃபியாவை ஒரு நகைக்கடைக்கு அழைத்து சென்று அவளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொண்டிருந்தான். சித், எதுக்கு இதெல்லாம், ரொம்ப அதிகமாக இருக்குது, வேண்டாம் எனக்கு.
என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி தரேன், உனக்கு என்னடி? நான் இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்கிறது, இனிமே நான் சம்பாதிக்க போகிறது எல்லாமே உனக்கு மட்டும்தான். நம்மளோட ட்ரீம் டே, இதில் நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்டாட்டியை பார்க்க வேணாமா? அவள் காதருகே சென்று, நான் கொடுக்குற கிஸ் எல்லாம் வேணான்னு சொல்லாமல் வாங்கிக்கிற, இது மட்டும் ஏன் வேண்டாம் சொல்கிற? இப்போ அமைதியாக இதெல்லாம் நீ போட்டு எனக்கு காமிக்கலனா எல்லார் முன்னாடியும் கிஸ் பண்ணிடுவேன் சோஃபி. உங்களை வச்சுக்கிட்டு என்று முணுமுணுத்தபடியே சோஃபியா அந்த நகைகளை போட்டு அவனுக்கு காண்பித்து கொண்டிருந்தாள். என்ன மேடம், இதுக்கே சலிச்சுக்கிட்டா எப்படி? இன்னும் நீ என்னை சமாளிக்க வேண்டிய வேறு விஷயம் ஒன்று பெருசாக இருக்கேடி என்று சொல்லி தன் பேச்சால் அவளை சிவக்க வைத்து கொண்டிருந்தான். அன்று காலையில் தொடங்கிய பர்ச்சேஸ் இரவு வரை சென்றது. வீட்டில் உள்ள அனைவரும் துணி எடுத்து முடிக்க இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அனைவரும் உறங்க சென்று விட்டனர். சித்தார்த் சோஃபியாவிற்கு ஃபோன் செய்திருந்தான். என்ன சீனியர், மேலே இருந்துட்டு கீழே இருக்க எனக்கு கால் பண்ணுறீங்க? சோஃபி, நாளைக்கு ஒரு நைட் மட்டும் தனியாக தூங்கணுமாடி. மொட்டை மாடிக்கு வரியா? அச்சோ, யாராவது பார்த்துட்டா? யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ வாடி, நான் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு டயர்டாக இல்லையா? ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தான். நீ வந்தனா உன்னை ஒரு தடவை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு நான் போய் சமத்தா படுத்து தூங்கிடுவேன். சேத், அதெல்லாம் அவள் மறமாட்டா, ஒழுங்கா இப்போ நீ தூங்கு என்று தன் அக்கா ஆஷா குரல் கேட்டதும், அக்கா உனக்கு எப்படி கேட்டுச்சு? நான் அவளுக்கு குட் நைட் சொல்ல தான் கூப்பிட்டேன், வேற எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்தான். தொடரும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now, Nila. Thanks for watching.